ஓம் சரவண பவா. மூலம், பூராடம், உத்திராடம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு உங்கள் தனுசு ராசிகாரர்களுக்கான முழு பலன் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம், முன்னேற்றம், உயர்வு என மூன்றும் சேர்ந்து வரும் ஒரு முக்கியமான ஆண்டு. இதுவரை நீ எதிர்நீச்சல் போட்டு வந்த வாழ்க்கையில் இனிமேல் நீச்சல் உனக்கே சாதகமாக மாறும் காலம் இது. பொது பலன். இந்த ஆண்டு உனக்குள் இருக்கும் துணிச்சல், தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும். என்னால் முடியாது என்ற எண்ணம் முற்றிலும் விலகி எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை உன்னை முன்னேற்றும். குரு பகவானின் அருள் முழுமையாக கிடைக்கும் வருடம் இது. நீ எடுத்த முடிவுகள் பெரும்பாலும் சரியாக அமையும். தள்ளி போன காரியங்கள் ஒன்று ஒன்றாக நிறைவேறும். தொழில் உத்தியோகம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். உழைப்புக்கு அங்கீகாரம் வரும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஆரம்பத்தில் சிறிய தடைகள், ஆனால் ஆண்டு நடுப்பகுதிக்கு பின் நல்ல முன்னேற்றம். புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பர். அவசரம் வேண்டாம். திட்டமிட்டு செயல்பட்டால் பெரிய லாபம் நிச்சயம். பணநிலை. இந்த ஆண்டு பணவரவு நன்றாக இருக்கும். ஆனால் செலவுகளும் கூடவே வரும். பயணம், வீடு, குடும்ப செலவுகள் அதிகரிக்கலாம். பழைய கடன்களை மெதுவாக குறைக்கும் வாய்ப்பு உண்டு. புதிய கடன் வாங்கும் போது யோசித்து முடிவு எடுக்க வேண்டும். குடும்பம், உறவுகள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன், மனைவி இடையே நல்ல புரிதல் உருவாகும். பிள்ளைகள் வழியில் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும். உற்றார், உறவினர்கள் உன்னை மதிக்கும் சூழ்நிலை வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்பு உள்ளது. காதல், திருமணம். காதலில் இருப்பவர்களுக்கு உறவு உறுதியடையும். திருமணமாக மாறும் வாய்ப்பு உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும். பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். வாழ்க்கை துணையின் ஆலோசனையை மதித்தால் வாழ்க்கை இனிமையாகும். ஆரோக்கியம். மொத்தத்தில் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆனால் உடல் சோர்வு, பயண களைப்பு, ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள் என்பவை வரலாம். உணவு கட்டுப்பாடு, தூக்கம், தியானம் அவசியம். ஆன்மீகம். இந்த ஆண்டு உனக்கு ஆன்மீக வளர்ச்சி அதிகமாகும். கோவில் தரிசனம், புண்ணிய ஸ்தல பயணம் நடைபெறும். மன அமைதி கிடைக்கும். முருகன் மீது வைத்த நம்பிக்கை உன்னை கைவிடாது. பரிகாரம். வியாழக்கிழமையில் முருகன் அல்லது குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடவும். ஓம் குருவே நமக 9 முறை ஜபிக்கவும். முக்கிய குறிப்பு: 2026 இல் மாதந்தோறும் வரும் சந்திராஷ்டம தினங்களில் சிறிது எச்சரிக்கையாக இருக்கவும். அந்த நாளில் விநாயகர் அல்லது சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது நன்மை தரும். ஓம் சரவணபவா. என் அருமை பிள்ளையே, இந்த 2026ஆம் ஆண்டு முழுவதும் முருகன் உன் கைப்பிடித்து நடத்துவான். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.